பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசுகிறார். சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துயரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை சமாதானத்தோட நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதன் எங்கதான் போனாலும் சமாதானம் கிடைக்காது. அது இலவசமாக ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்கிறார் என்று இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு சமாதானம் இல்லாத குடும்பங்கள்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, நான் எங்க போனாலும் சமாதானம் இல்லை என்று நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். உன்னுடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் இன்னைக்கு அறிந்திருக்கிறார். உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளையாக நீங்கள் இருங்க. சபைக்கு தேடுகிற பிள்ளையாக இருங்க. வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசுகிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துல எங்களோடு பேசினதுக்காக கோடி நன்றி டாடி. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்துல கொடுக்கிறோம். துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.